புரட்டாசி மாசம் வந்துருச்சுனாலே நம்மில் பல பேரோட வீடுகள்ல ஒரு தனி மனம் கமழும் இல்லையா? காலையில வாசல்ல மாக்கோலம், துளசி மாடத்துல பூஜை, சமையலறையில சுவையான சாம்பார், பொரியல், வடை, பாயசம்னு. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த புரட்டாசி மாசத்துல மட்டும் பெருமாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஏன் விரதம் இருக்கோம்? அதுலயும் ஏன் புரட்டாசி சனிக்கிழமை இவ்வளவு ஸ்பெஷல்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான ஆன்மீக காரணங்களை விரிவா பார்க்கலாம். கலியுகத்தில் கஷ்டப்படுற மக்களை காக்கிறதுக்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஸ்ரீ வெங்கடாசலபதியா திருமலையில அவதரித்தது இந்த புரட்டாசி மாதத்தில்தான்னு புராணங்கள் சொல்லுது. நம்மை காக்க பூலோகத்துக்கு வந்த இறைவனுக்கு நன்றி சொல்ற விதமாதான் இந்த மாதம் முழுவதும் நாம விரதம் இருந்து வழிபடுறோம். அளவற்ற சக்தி கிடைச்சதால சனி பகவானுக்கு ஒரு முறை கர்வம் வந்துடுச்சு. அவர் பெருமாளையே பிடிக்கப் போனார். ஆனா பெருமாள் தன் திருவிளையாடலால சனியோட கர்வத்தை அடக்கினார். தன்னோட தவறை உணர்ந்த சனி பகவான் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டபோது பெருமாள் ஒரு வரம் கொடுத்தார். புரட்டாசி மாசத்துல யார் எனக்காக விரதம் இருந்து என்னை வழிபடுறாங்களோ அவங்கள நீ எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும்னு சொன்னார். இதனாலதான் புரட்டாசி சனி